உக்ரைனோட போர்ல ரஷ்யா ரொம்ப ஒரு வேடிக்கையான சம்பவத்தை இல்ல வேண்டாம் வேடிக்கையான சம்பவம் இல்ல ரொம்ப ஒரு சீரியஸான விஷயத்த இப்ப பண்ணிருக்காங்க. என்னடான்னு பார்த்தோம்னா நேத்து நைட்டு திடீர்னு பார்த்தோம்னா போலாந்துக்குள்ள ஏர் ரைட் அலார்ம்ன்றது அடிக்குது. போலாந்துக்குள்ள ஏன் ஏர் ரைட் அலார்ம்ன்றது அடிக்குது? ஒருவேளை ரஷ்யா இந்த இடத்துல ஏதாச்சும் ட்ரோன்ஸை மிஸ்ஃபயர் உள்ள பண்ணிட்டாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் உள்ள ஏவுகணைகளை ஏற்கனவே அனுப்புல மாதிரி அனுப்பிட்டாங்களான்னு பார்த்தோம்னா ஆமா, ஒரு 23 ட்ரோன்கள் வரைக்கும் போலந்தோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்சிருச்சு. அதுல வெறும் 4 ட்ரோன்களை மட்டும்தான் போலந்தால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட ரீஜியன்ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணது மட்டும் இல்லாம நாட்டோவோட ஆர்டிகல் 4 இப்போ போலந்து இன்வோக் பண்ணிருக்காங்க. அப்படின்னா உடனே வந்து நாட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்ப சண்டை வந்துருமான்னு கேட்டீங்கன்னா அது ஆர்டிகல் 5. ஆர்டிகல் 4னா என்ன? போலாந்தோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்ச ரஷ்ய ட்ரோன்கள்ல ஏன் வெறும் 4 ட்ரோன்களை மட்டும்தான் போலாந்தால டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சது? இதை பத்தின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களா இது தான் புக்ஷ்வாங் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யா உக்ரைன் இது வரைக்கும் இந்த போர்ல நடக்கக்கூடிய அந்த முக்கியமான சில நிகழ்வுகள்னா போலாந்தோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள ரஷ்ய ட்ரோன்கள் நுழையிறது தான். இதுக்கான டைம் லைன் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வைங்க, இது வரைக்கும் 24 முறைக்கும் அதிகமா போலாந்தோட ஏர்ஸ்பேஸை ரஷ்யாவோட ஏவுகணைகளும் ரஷ்யாவோட ட்ரோன்களும் வயலேட் பண்ணியிருக்கு. இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஹை ஃபிரிக்ஷனை ஏற்படுத்த இன்சிடென்ட் பார்த்தோன்னா ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் போலாந்தோட ஏர்ஸ்பேஸ்ல 2024 நுழைஞ்சது. அப்படி நுழைஞ்ச அந்த ஏவுகணையை போலாந்தால ட்ராக் பண்ண முடிஞ்சதே தவிர அதை இன்டர்செப்ட் பண்ணவோ இல்ல அந்த மிசைல் எந்த இடத்துல இம்பாக்டை ஏற்படுத்துதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கவோ போலாந்தால முடியல. இப்ப நேத்து நைட்டு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு பார்த்தோன்னா போலந்தோட நாட்ஸியா பகுதி, இது உக்ரைனோட எல்லையில இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்கள் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. அது வரைக்கும் ரஷ்யாவோட ட்ரோன்களானது பிரீச் பண்ணிருக்கு. இதோட எக்ஸாக்ட் டைமிங்ஸை பத்தி பல்வேறு விதமான செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்கு. ஏன்னா போலந்தோட அபிஷியல் மீடியா பார்த்தோன்னா ஒரு டைமை கொடுத்துருக்காங்க, இல்ல மற்ற ஊடகங்கள்ல வர செய்திகளை பார்த்தோன்னா அவங்க ஒரு டைமை கொடுத்துருக்காங்க. போலந்தோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுறப்போ அந்த டைமிங் ஆனது மாறுது. 8 மணின்றாங்க, 9 மணின்றாங்க, நள்ளிரவுன்னு சொல்றாங்க. அந்த டைம் ஆனது மிஸ் மேட்ச் இருக்கு. ஸோ அந்த டைமை பத்தி நம்ம இந்த மோஸ்டா இந்த இடத்துல கன்சிடர் பண்ண தேவையில்லை. உள்ள நடந்திருக்கக்கூடிய அந்த மேட்டர் என்னன்னு பார்த்தோன்னா இந்த 23 ட்ரோன்கள் உள்ள வந்ததா சொல்லியிருக்காங்கல்ல, அதுல 19 ட்ரோன்கள் போலந்தோட ஏர்ஸ்பேஸ்ல ஸ்டே பண்ணிருக்கு. மீதமுள்ள 4 ட்ரோன்கள் போலாந்தோட ஏர்ஸ்பேஸை விட்டு திரும்பவும் உக்ரைனுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இப்படி போலாந்தோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்ச ட்ரோன்கள் எல்லாமே உக்ரைனோட லிவிவ் மாகாணம் வழியா தான் இந்த இடத்துல உள்ள நுழைஞ்சிருக்கு. சரியா இருக்கே, இப்ப போலாந்து வந்து ட்ரோன் உள்ள வந்துருச்சு. அது உள்ள வரதுக்கு முன்னாடி அவங்களோட ரேடார்கள் அது சிக்கணும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தோன்னா எப்பெல்லாம் உக்ரைன் மேல ஒரு ட்ரோன் அட்டாக் நடத்தப்படுது, ஒரு ஏரியல் அசால்ட்ன்றது நடத்தப்படுதோ அப்பெல்லாம் போலாந்து அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ்னால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த இடத்துல உக்ரைனோட எல்லையை ஒட்டி பறக்க வைப்பாங்க. அப்படி பறந்துட்டு இருக்கப்போ ஏன் இவங்களால இதை இன்டர்செப்ட் பண்ண முடியல? அப்ப போலந்தோட ஏர்ஸ்பேஸ் அந்த அளவுக்கு வீக்கா இருக்கா, இல்ல அவங்க கிட்ட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் அந்த அளவுக்கு இல்லையா நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதே மாதிரி போலந்தோட சில கவனக்குறைவுகளும் இருக்கு. இப்போ ஒவ்வொரு முறை உக்ரைனுக்குள்ள அட்டாக் நடக்கிறப்போ போலந்துக்கு அந்த வார்னிங் ஆனது கொடுக்கப்படும். அவங்க நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸ் அந்த இடத்துல அவங்களோட F-35 பறக்க வைப்பாங்க, F-16 விமானங்களை பறக்க வைப்பாங்க. இந்த மாதிரி ரொட்டீன் மிஷன்ல அந்த இடத்துல பேட்ரோல்ல ஈடுபட வைப்பாங்க. ஆனா இதுல இப்ப என்ன சிக்கல்னா உள்ள வந்தது எல்லாமே ஈரானியன் மேட் ஷாஹித் ட்ரோன்ஸ் பேஸா இருக்கக்கூடிய ஜெரனியம் ட்ரோன்ஸ் தான். இப்படி உள்ள வரக்கூடிய இந்த ட்ரோன்கள் எப்பயுமே போலந்தோட ஏர்ஸ்பேஸ்ல ஸ்டே பண்ணாது. எப்படி சொல்றது, இந்த சீசனுக்கு பறவைங்க வந்துட்டு போற மாதிரி உக்ரைனோட எல்லையில இருந்து போலந்தோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்சு திடீர்னு ஒரு சில வினாடிகளுக்கு அப்புறமா யூட்டன் போட்டு இல்ல ஒரு சில நிமிஷங்கள் ஸ்டே பண்ணதுக்கு அப்புறமா யூட்டன் போட்டு திரும்ப உக்ரைனுக்குள்ளே அந்த ட்ரோன்கள் போயிடும். இதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைட்டர் ஜெட்டை ஸ்கிராம்பிள் பண்றதுக்குள்ளேயே அந்த ட்ரோன்கள் போலந்தோட ஏர்ஸ்பேஸை விட்டு வெளியில போயிடும். ஆனா இதுல நேத்து என்ன நடந்துருச்சுன்னா ஒரு சம்பவம், உள்ள வந்த ட்ரோன்கள்ல 19 ட்ரோன்கள் போலந்தோட ஏர்ஸ்பேஸ்லயே ஸ்டே பண்ணிருச்சு. இப்ப அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா மாதிரி இருக்கு. ஸ்டே பண்ணது மட்டும் பரவாயில்ல, ஒரு இடத்துல ஒரு வீட்டை வந்து டேமேஜ் பண்ணிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த 19 ட்ரோன்ஸ்ல வெறும் 4 ட்ரோன்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல வார்ஹெடோட ஆர்ம்டு ட்ரோன்ஸா வந்திருக்கு. மீதி இருக்கக்கூடியது டிகாய் ட்ரோன்ஸா உள்ள வந்திருக்கு. இதனால வந்து ஒரு பெரிய டேமேஜ்ன்றது இந்த இடத்துல போலாந்துக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த 19ல 4 அவங்க டவுன் பண்ணிட்டாங்க, மீதி 15ல ஒரு 10 வார்ஹெடோட உள்ள வந்துருச்சு இல்ல கீழே இம்பாக்ட் ஏற்பட்டு இருந்ததுன்னு வைங்க, இன்னத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா இது மாறி இருக்கும். இப்பயும் மாறிடுச்சு, ஆனா வார்ஹெடோட அது கீழே வெடிச்சிருந்தனா இதை விட இன்னொரு பெரிய இஷ்யூவை கிரியேட் பண்ணிருக்கும். சரி ஓகே ஆர்கே, இப்ப போலாந்து வந்து ஏதோ ஒரு கவனக்குறைவுல இது எப்படியும் உக்ரைனுக்குள்ள திரும்பிடும் நினைச்சு விட்டுட்டாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட F-35 இருக்கு, F-16 இருக்கு, நாட்டோட முக்கியமான எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் நாட்டோ ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோன்னா யூரோப்பியன் யூனியன்ல டாப் நாட்ச்ல இருக்கக்கூடிய ஒண்ணு. அப்ப அதனால ஏன் இதை டிஃபெண்ட் பண்ண முடியலன்னு பார்த்தோன்னா போலந்து இந்த ட்ரோன்களோட அந்த பார்த்து ஆல்ரெடி ட்ராக் பண்ணதா சொன்னாங்க. இல்ல சிவிலியன் பில்டிங்ஸை விட்டு ஒரு அந்த நோ ரிஸ்க் ஜோன் சொல்லுவாங்க, அந்த பகுதியை நோக்கி போனதுனால இதை நாங்க எங்க ஃபைட்டர் ஜெட் மூலமா கண்காணிச்சோமே தவிர இதை சுட்டு வீழ்த்துறதுக்கான அந்த முயற்சி நாங்க எடுக்கல. ஏன்னா சுட்டு வீழ்த்துறப்போ அதோட டெப்ரிஸ் கீழே விழுந்து சிவிலியன்ஸ்க்கு பாதிப்பு ஏற்படும்ன்றதுனால
அதோட ட்ராக்கிங்கை மட்டும் நாங்க முடிச்சுட்டு அந்த ட்ரோன்கள் அப்படியே விட்டுட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல நிறைய பொய்யான விஷயமும் இருக்கு. ஏன்னா உள்ள வந்த ட்ரோன்ஸை உங்களால ஃபர்ஸ்ட் கண்காணிக்க முடியல. அதுல சில குழப்பங்களும் நடந்திருக்கு. இப்போ ஆர்டிகல் 4 நாட்டோட ஆர்டிகல் 5ன்றது எல்லா நாடுகளும் சேர்ந்து சண்டைக்கு போகணுன்றது. ஆனா இப்போ போலந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நாட்டோட ஆர்டிகல் 4 இன்வோக் பண்ணிருக்காங்க. அபிஷியலா மற்ற நாடுகளுக்கு ஒரு அழைப்புன்றதை கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்டிகல் 4 என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு நாட்டுல நாட்டோ நாட்டுல ஒரு பிரச்சனையானது நடக்குது, இல்ல அந்த நாட்டோட செக்யூரிட்டிக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆனது நடக்குதுன்னா, பக்கத்து நாட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தனா கூட அதனால இந்த நாட்டுக்கு பாதிப்பு ஏற்பட போதுன்னு ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு இவங்க வந்துட்டாங்கன்னா நாட்டோ அமைப்பை கூட்டுவாங்க. அந்த நாட்டை பத்தி டிஸ்கஷன் பண்றதுக்காகவும், இந்த மாதிரி எனக்கு செக்யூரிட்டி பிரச்சனை இருக்கு, இவனால எனக்கு பிரச்சனை, இவன் வந்து பக்கத்து நாட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அதனால என் நாட்டுக்கும் இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டை பத்தின ஒரு டிஸ்கஷன்றதை பண்ணுவாங்க. இந்த டிஸ்கஷனோட முடிவுல மிலிட்டரி ரீதியா இவங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம், இல்ல டைரக்டா நம்மளோட ட்ரூப்ஸ் அங்க அனுப்பலாமா, இல்ல அந்த பிரச்சனையை ஏற்படுத்துற நாடு கூட பேச்சுவார்த்தைகள் ஈடுபடலாமான்னு அந்த டிஸ்கஷன்ல ஒரு முக்கியமான முடிவுன்றதை எடுப்பாங்க. ஆனா இந்த ஆர்டிகல் 4ன்றது இதோட சேர்த்து மொத்தம் 7 முறை இன்வோக் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா போலாந்தோட வரலாற்றுல 2014 கிரீமியாவை ரஷ்யா அனெக்ஸ் பண்ணப்போ என்னோட செக்யூரிட்டிக்கு ப்ராப்ளம் இருக்கு, உக்ரைன்ல பக்கத்து நாட்டுல பிரச்சனை நடக்கிறதுனால எனக்கும் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க இந்த ஆர்டிகல் 4 அமல்படுத்தியிருந்தாங்க. ரீசன்ட் டைம்ல நடந்தது பார்த்தோன்னா 2022 பால்டிக் நாடுகள் அத்தனை பேரும் சேர்ந்து, லாத்வியா, லித்துவேனியா, இந்த அத்தனை நாடுகளும் சேர்ந்து பால்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் ரஷ்யா அவங்களோட இன்வேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை ஸ்டாப் பண்ணாம விட்டுட்டுனா திரும்ப அவங்க எங்க மேல படையெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஆர்டிகல் 4 இந்த இடத்துல இன்வோக் பண்ணியிருந்தாங்க. சரிப்பா, உள்ள ட்ரோன்ஸ் வந்துச்சு, ஏதோ போலாந்து ஏதோ பண்ணாங்க, ரஷ்யா வந்து இதுக்கு எதுவும் பதில் சொல்லலையா? ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸுக்கு நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே லைன்ல சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ட்ரோன் உள்ள வந்துச்சா? அப்படியா? ஓ சரி, இருங்க நாங்க செக் பண்ணிட்டு சொல்றோம். இதே டோன்ல தான் சொல்லியிருக்காங்க பதில. கிரெம்லின் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து உக்ரைனுக்குள்ள ஃபயர் பண்ற ட்ரோன்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் அந்த 750 கிலோமீட்டர் ரேஞ்சோடைய ட்ரோன்ஸ் தான் நாங்க ஃபயர் பண்றோம். சரி, இப்ப அப்படி நாங்க ஃபயர் பண்ற ட்ரோன்ஸ் வந்து மேக்ஸிமம் போலந்தோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள நுழையறதுக்குலாம் வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த இடத்துல இது சம்பந்தப்பட்ட சில டீடைல்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. அந்த டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இதை பத்தின அறிவிப்புகளை வெளியிடுறோம்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரே லைன்ல முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க இப்ப பண்ணிருக்கிறது நேட்டோ சீண்டல ஒரு வத்தி குச்சி கிழிச்சு கீழே வச்சிருக்காங்க. அது திகு திகுன்னு இப்ப எரிய ஆரம்பிச்சிருக்கு. நல்ல பெட்ரோலையும் அதுல ஊத்தி விட்டாச்சு. போலாந்து இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. எப்படி சொல்றது, அவங்க ஈகோவை ஹர்ட் பண்ணிடுச்சு இது. போலாந்தோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்லாம் வந்து ரொம்ப கொந்தளிச்சிட்டாரு. என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க, நாட்டோன்னு சொல்றீங்க, உங்களால இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும்னு சொல்றீங்க. ரஷ்யா பாருங்க உள்ள 23 ட்ரோன் அனுப்பியிருக்கான். அதுல 19 ட்ரோன் ஏன் ஏர் ஸ்பேஸ்க்குள்ள இருந்திருக்கு. 19 ட்ரோன்ல 15 ட்ரோன் கீழே இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. இதுதான் உங்களோட செக்யூரிட்டின்ற மாதிரி எல்லாம் கொந்தளிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பக்கம் புத்தின் என்னடா இல்ல கிரெம்லின் என்னடானா அப்படியா உள்ள வந்துருச்சான்ற மாதிரி பதில் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ போலாந்து 2ஆம் உலக போருக்கு அப்புறமா ஒரு போருக்கு ரொம்பவே நெருக்கத்துல இருக்கிறதாகவும் அவரோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. எது எப்படியோ இவங்களால ஆர்டிகல் 5 இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு எதிராக இன்வோக் பண்ண முடியாது. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, நம்மளோட செக்யூரிட்டியை நம்ம டைட் பண்ணுவோம், நம்ம வந்து நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸ் அந்த இடத்துல குவிக்கர் ரெஸ்பான்ஸ்ல எப்படி ஸ்கிராம்பிள் பண்ண முடியும், இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, இல்ல உள்ள ட்ரோன்கள் வந்து அதை மறைக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குன்னு பேசுவாங்களே தவிர இதை தவிர்த்து டைரக்டா இவங்களால ஆக்ஷனை ரஷ்யாவுக்கு எதிராக எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாங்கன்னா இது எங்க போயிட்டு முடியும்ன்றது அவங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரியும். நான் ஏன் இது இந்த அளவுக்கு சொல்றேன், இல்ல இவங்க வந்து எப்படி சொல்றது மறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லணும்னா, ரஷ்யாவோட ஒரு ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ல போகக்கூடிய ஏதோ ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை போலந்தோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்சு 2.5 நிமிஷம் டிராவல் பண்ணி பல கிலோமீட்டர்கள் தாண்டி உள்ள போயிட்டு இம்பாக்ட் ஏற்படுத்திருச்சு. ஆனா தலைவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, உள்ள மிசைல் வந்தது உண்மைதான் சரி, ஆனா அந்த மிசைல் எங்க விழுந்ததுன்னு எங்களுக்கு தெரியலையா? ஏன்பா நீங்க தான் ட்ராக் பண்ணதா சொன்னீங்களே, அப்ப அந்த மிசைலோட சிக்னல் லாஸ் ஆன இடத்துல இருந்து இந்த நீங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கிடைச்சோம்ல, நாங்களும் தேடிட்டு இருக்கோங்க, இன்னும் அந்த மிசைல் எங்க விழுந்ததுன்னே எங்களுக்கு தெரியல. முதல்ல அந்த மிசைல் வந்து திடீர்னு பார்த்தா மாயமாயிடுச்சு, ரேடார்ல இருந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் ரஷ்யாவோட மிசைல்ஸும் சரி இல்ல ரஷ்யாவோட ட்ரோன்ஸும் உள்ள வந்தா சரி, இவங்க தெரிஞ்சே தெரியாத மாதிரி என்ன விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணு, உக்ரைனே இந்த விஷயத்துல தேவலாம், அவங்களாவது 100 ரஷ்யா ட்ரோன் உள்ள வந்துச்சுன்னா 99 ட்ரோன்ஸை நாங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல போலந்து அந்த மாதிரி பேச தெரியாம பேசி 4 மட்டும் தான் இன்டர்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா உக்ரைனை விடவா நீங்க உங்களோட அந்த ரேஷியோ கம்மியா வச்சிருக்கீங்கன்னு இப்ப அது மீம்ஸுக்கு ஒரு மீம் மெட்டீரியலா மாறிடுச்சு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோஸ் நிப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கே.